என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக வருஷம் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் மே 3 நடைபெற்ற நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரீ எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் தங்களோட முழு உழைப்பை போட்டு கோச்சிங் சென்டருக்காக பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த எக்ஸாமை எழுதினாங்க. இப்போ அவங்களோட முழு உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு. மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறாங்க நம்ம மாணவர்கள். இந்த நீட் எக்ஸாம்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? வருஷம் இதேமாரி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி பல லட்சங்களை சம்பாதிக்கிற ஒரு மாஃபியா கேங்குக்கு. ரெண்டாவது, கோச்சிங் சென்டர் நடத்தவங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு தேவையில்லாதது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே பார்ட்டிஸ். நீட் எக்ஸாம்னால நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் உயிரை கூட மாய்த்து கொண்டு நின்றார். +2 அதிக மார்க் எடுத்தாலும் இந்த நீட் எக்ஸாம்னால் நம்ம வீட்டு ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்களுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறது ஒரு கனவாக தான் போயிட்டுருக்குது. ஸோ ஒன்றிய பிஜேபி அரசு இப்போவாச்சும் நம்மளோட மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு இந்த நீட் எக்ஸாம் அறவே இதை வேண்டாம்னு சொல்லிட்டு முழுவதுமாக இதை கேன்சல் பண்ணுங்கள். நம்ம மாணவரோட வளர்ச்சி இன்னமும் உயரும்.